வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் தொடங்கின நாளில் இருந்தே பிரதமர் மோடி போகிற கூட்டங்களில் எல்லாமே அவர் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசிக்கிட்டே தான் இருந்தார். பிரதமர் மோடிக்கு அதே போல் ராகுல் ரெண்டு பேருக்குமே ஒரு பொது விவாதத்துக்கு பத்திரிகையாளர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லாம் கூட அழைப்பு விடுத்தாங்க. ஆனால் ராகுல் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருந்த போதும் கூட பாஜக தரப்புலேருந்து, குறிப்பாக மோடி தரப்புலேருந்து அதற்கான ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவாதத்துக்கான எந்த சம்மதமும் வரல. இந்த சூழலில் தான் இந்த பிரச்சாரம் எல்லாம் நிறைவு பெற்ற நிலையில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து கன்னியாகுமரி கடலில் விவேகானந்தர் பாறைக்கு பக்கத்தில் கன்னியாகுமரியில் தியானத்தில் ஈடுபட்டிருக்காரு. இதுக்கு வந்து கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்குது. சிதம்பரம் இது பற்றி சொல்லும்போது சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. அதாவது வந்து அவர் வந்து தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது அவரோட தனிப்பட்ட விருப்பம், அதில் யாரும் தலையிடல. அதுக்கு எதுக்கு கேமரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை சிதம்பரம் முன்வைக்கிறாரு. ராகுலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நான் ஒரு விவாதத்துக்கு அழைச்சா அதுக்கு வந்து மௌன விரதமாக பதில் அப்படிங்கிறது தான் ராகுலோட கேள்வியாக இருக்குது. பரப்புரையெல்லாம் ஓஞ்சிருச்சு, ஆனாலுமே கூட இந்த சர்ச்சைகள் இன்னும் ஓய்ந்த பாடு இல்லை. எதை நோக்கி போகுது, களம் யாருக்கு சாதகமாக இருக்க போகுது, யாரோட அலை வீச போகுது அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் எழுந்து நிற்குது. இதெல்லாம் பற்றி தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஆனந்த் சீனிவாசன், மதிமுகவிலிருந்து காரை செல்வராஜ், அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன், இவர்களோட பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தூத்துக்குடி செல்வம், இன்னும் சற்று நேரத்தில் விமர்சகர் ஐயநாதன் இணையிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆனந்த் சீனிவாசன்லேருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிரதமரோட அந்த தியானத்தை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல தினம் தியானம் பண்ணுறேன், ரைட்டா. ஆனால் டிவி இப்போ ராஜாவை கூப்பிட்டு டிவியை என்ன பின்னாடி சுற்றி 24 மணி நேரம் டிவி எனக்கே காட்டணும்னு கிடையாது. அதுவும் 48 மணி நேரம் டிவி காட்டாது. சில இந்த சினிமாவிலலாம் நடிக்கிற மாதிரி அப்பப்போ டிவி காட்டும், அப்பப்போ டிவியை பார்த்துக்கணும். சரி, துறவியெல்லாம் இப்போ சாதனை பண்ணுறச்ச எதுக்கு 2 டன் ஏசி போட்டு அங்கே ஏசி இல்லாமல் சாதனை பண்ண முடியாதா, தியானம் பண்ண முடியாதா? இது மாதிரி பல கேள்விகள் இருக்குது. விவேகானந்தரை ரொம்ப மதிக்கிறோம்னாங்க. ஒரு இடத்துல ஸ்மிருதி இரானி பொய் சொன்னாங்க. பொய் சொல்கிறதுங்கிறது பிஜேபிக்கு ரொம்ப வழக்கம். ராகுல் காந்தி வந்து விவேகானந்தருக்கு மரியாதை பண்ணலை கன்னியாகுமரியிலன்னாங்க. அப்புறம் உங்கள் தொலைக்காட்சியில் தான் அவர் விவேகானந்தரை சுற்றி வந்ததெல்லாம் காமிச்சிங்க. அதே மாதிரி பிரதமர் மோடி முதல் நாள்லேருந்து நேற்று முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்காவது உண்மையை பேசினாரான்னு பார்க்கணும். அதாவது காங்கிரஸ் வந்து 2 வீடு இருந்தால் ஒரு வீடு எடுத்துருவாங்க, உங்களை தாலியை கட்டிட்டு போயிடுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து நான் தமிழன்னு திருக்குள்ளூரை பேசுகிறது, ஒரிசாவில் போய் தமிழெல்லாம் திருடன்னு சொல்ல வேண்டியது, இது மாதிரி மாற்றி மாற்றி நேற்று வந்து 82க்கு முன்னாடி யாருக்கும் காந்தியை தெரியாதுங்கிறது. இப்போ ராஜாக்கே 1982க்கு அப்புறம் தான் காந்தியை தெரியும்னு நினைக்கிறேன். 1982க்கு முன்னாடி காந்தியை உலகத்துக்கே தெரியாதுன்ட்டார். இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்று பேச வேண்டியது. அப்புறம் அவர் நண்பர் அதானி, அவர் தான் பிளெயினில் போனதை நாங்கள் ஃபோட்டோலாம் போட்டு காமிச்சவர் காங்கிரஸுக்கு டெம்போவில் பணம் அமிச்சாருனார். அப்புறம் அதில் வந்து கருப்பு மூட்டையில் பணத்தை போட்டு அமிச்சாருனார். நாங்கள் அடுத்த நாளைக்கே ஒரு டெம்போவில் ஏறி ராகுல் காந்தி போனார். என்ன கேட்குறோம், உங்களுக்கு கருப்பு பணம் காங்கிரஸுக்கு கொடுத்தாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, ஆனால் தானே பிரதமர் பேசுகிறாரு. எல்லார் வீட்டுக்கும் ஈடி போன மாதிரி ஏன் அதானி அம்பானி வீட்டுக்கு ஈடி அனுப்பலை? பிரதமருக்கு என்ன பயம்? ஏன்னா எப்படி எங்களுக்கு கருப்பு பணம் காசில் கொடுத்துட்டாருன்னு தெரிஞ்சோன்னே 2 கேள்வி. கருப்பு பணம் தான் டிமானிட்டைசேஷன் கூட ஒழிஞ்சு போயிடுச்சு, அப்புறம் எப்படி டெம்போவில் கருப்பு பணத்தை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு மோதியை கேட்கணும். இது மாதிரி பல கேள்விகள் இருக்குது. பல கேள்விகள், பல சர்ச்சைக்குரிய பேச்சுகள், இதெல்லாம் பேசினா பல விமர்சனங்கள் வரும் அப்படிங்கிறது வந்து பிரதமருக்கு தெரியாமையா இருந்திருக்கும். தெரிஞ்சும் ஏன் இப்படியான கருத்துக்களை பேசினார்? தோல்வி பயம். இது வரைக்கும் தோல்வியே சந்திக்காத மனிதர். பார்லிமெண்ட்டில் அப்கி பார் 400 பார்னார். அதாவது இந்த வாட்டி நாங்கள் 400 சீட்டுன்னு. ஒரு தமிழ்நாட்டில் ஒருத்தர் போட்டார் அப்கி பார் சாக்கோ பார்னு. இப்போ நிஜமாகவே சாக்கோ பார் தான் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் எந்த நம்பரும் சொல்லலை. இப்போ 400ங்கிறது நிச்சயமாக கிடையாது. அதான் ரேவந்த் ரெட்டி எங்கள் கட்சியில் இருக்கிறவர் சொன்னார், நிச்சயமாக 400 சீட்டு ஜெயிக்க முடியும். பாகிஸ்தானில் ஒரு 100 சீட்டு அவர் ஜெயித்தார்னா டெஃபினட்டாக 400 சீட்டு அவர் ஜெயிக்க போகிறாரு. நான் வந்து அன்றைக்கே கொடுத்த ஒரு பேட்டியில் கணக்கு போட்டு காமிச்சேன். எப்படி பண்ணாலும் எல்லா அலையும் சாதகமாக இருந்தால் கூட 400 வராதுன்னு.
கடைசியில் இப்போ என்ன பண்ணார், ஒரு சீரியல் பாலியல் தொல்லை கொடுத்தவரை இப்போ கட்டி பிடிச்சி இவருக்கு ஓட்டு போட்டால் மோதிக்கு ஓட்டு போட்ட மாதிரின்னாரு. பிரஜ்வல் ரேவண்ணான்னு ஒருத்தர் இருந்தார், அவரை கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணார். இவருக்கு ஓட்டு போட்டால் எனக்கு ஓட்டு போட்ட மாதிரினார். அப்புறம் எனக்கு தெரியாதுன்னாரு. அப்புறம் ஒரு பிஜேபி தலைவர் என்ன சொல்கிறார், ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் மோதிக்கு வீடியோ நான் அனுப்பிச்சி வச்சேங்கிறாரு. ஒரு இம்பார்ட்டண்ட் பிஜேபி தலைவர் கர்நாடகாவில் என்ன சொல்கிறாரு, இந்த வீடியோலாம் வைரலாக போச்சு இல்லை நம்ம பிரஜ்வல் ரேவண்ணாவோட விஷயங்கள்லாம், அது அமித்ஷாக்கும் மோதிக்கும் நானே அமைச்சு வச்சேங்கிறாரு. இது வரைக்கும் அது வரலைன்னு அவங்க சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், காங்கிரஸ் தான் வெளியில் ஓட விட்டுட்டாங்கங்கிறாரு. எந்த ஏர்போர்ட்டில் வந்து லோக்கல் ஸ்டேட் போலீஸ் கார்டிங் பண்ணுறாங்க? மனுச்சு நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணுன்னால சிங்கு தான் இங்கே நின்றுருப்பான், ஹிந்திக்காரன் தான் நின்றுட்டுருப்பான். ராஜா நானும் மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் பார்த்துருக்குறோம். ஹிந்தி பேசுகிறவங்க தான் நிறுத்தி வைப்பீங்க, தமிழ்நாட்டில் தமிழை பேசினவங்க வைக்க மாட்டீங்க. கரெக்டு. அப்புறம் இமிக்ரேஷனும் உங்கள் சென்ட்ரல் ஆஃபீஸு, கஸ்டம்ஸும் உங்கள் ஆஃபீஸு. அன்றைக்கி அருண்ஜேட்லி என்ன பண்ணார்னா, விஜய் மல்லையாவை எஸ்கார்ட் பண்ணார் 184 பையோட வெளிநாட்டுக்கு அமுச்சு வச்சுட்டு இன்றைக்கி கூட்டிகிட்டு வரேன்னாரு. அதே மாதிரி 2000க்கு மேலே வீடியோ இருக்கிற பிரஜ்வல் ரேவண்ணாவை இவங்க போலீஸு, சிஐஎஸ்எஃப், இமிக்ரேஷன்ஸ், கஸ்டம்ஸை வச்சு வெளிநாட்டுக்கு அமிச்சாங்க. வேறு வழி இல்லாமல் ப்ரெஷர் ஆகி உள்ளே வந்திருக்கிறார் இன்றைக்கி. அதுக்கு இன்னும் பதில் காணும். எந்த இடத்துலலாம் பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மௌன விரதம். நான் தான் கேட்குறேனே, காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ நாங்கள் தான் மேனிஃபெஸ்டோ ஓப்பனாக போட்டோம். கேட்போம். எந்த மேனிஃபெஸ்டோவில் 2 மாதத்தில் 1 மாடை நாங்கள் எடுப்போன்னு இருக்குது, 2 வீட்டில் 1 வீட்டை நாங்கள் எடுப்போன்னு, தாய்மார்கள் தாலியை நாங்கள் எடுப்போன்னு எங்கே இருக்குது? நல்ல கேள்விகள் செல்வத்திட்ட தான் பதிலாக கேட்கணும். தூத்துக்குடி செல்வத்திட்ட ராகுல் கேட்குறாரு, செல்வனா விவாதத்துக்கு அழைத்தால் வந்து போய் மௌன விரதத்தில் உட்காந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன் எழுப்புறாரு. அதே போல் நம்ம ஆனந்த் சீனிவாசனும் கூட வந்து சேர்த்து ஒரு கேள்வியை கேட்டார். நீங்கள் வந்து அதாவது போய் குமரியில் போய் நீங்கள் வந்து மௌன விரதம் தியானம் இருக்கிறத பற்றி எங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, அதுக்கு எதுக்கு கேமரா வந்து 24 ஹவர்ஸ் உங்களை காட்டிகிட்டே இருக்கிறதுக்கு எதுக்கு கேமரா அப்படிங்கிற கேள்வியை முன் எழுப்புறாரு. இதுவும் ஒரு யுக்தியா, ஒரு தேர்தல் யுக்தியா, ஒரு பிரச்சார யுக்தியா எப்படி எடுத்துக்கிறது? சன் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் அதன் நெறியாளர் அண்ணன் ராஜா திருவேங்கடம் அவர்களுக்கும் சக பங்கேற்பாளர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். அதாவது அண்ணன் ஆனந்த் சீனிவாசன் போன்ற மூத்த தலைவர்களை, காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் மாத்திரமல்ல, ஒரு தலைச்சிறந்த பொருளாதார நிபுணர், அவர் வந்து ரொம்ப நாளாந்தர விமர்சனத்தை வைக்கிறத நான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த இடத்திலும் உங்களுக்கு 2 மாட்டை பிடிச்சி கொடுத்துருவாங்க, வீட்டை பாத்தி கொடுத்துருவாங்க, இப்படிலாம் வந்து பிரதமர் பேச வேண்டிய அவசியம் இல்லை, பேசவும் இல்லை. வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா ஹிந்தியில பேசினாரு, அவருக்கு பாவம், அவர் பிஜேபியில இருந்து கூட ஹிந்தி தெரியல போல இருக்கு. எல்லா வீடியோலயும் வைரலா போயிருக்கு. பிரதமர் பொய் சொல்லலாம், இங்க வந்து செல்வம் புதுகக்கூடாது. அதாவது ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு, ஒரு முதலமைச்சருக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்பது மரியாதைக்குரிய அண்ணன் ராஜா திருவேங்கடம் அவர்களுக்கு தெரியும், ஆனந்த் சீனிவாசன் அவர்களுக்கு தெரியும். ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர் வந்து பாதுகாப்பு, அவருக்கு பாதுகாப்பு வந்து 4 அடுக்கு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிறவர். அதனால பாதுகாப்பு என்பது அந்த கேமராங்கிறது வந்து ஏதோ வந்து அவருடைய தியானம் பண்றதையே காமிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. பாதுகாப்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து விவாதம் செய்யக்கூடிய அளவிற்கு மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் தன்னை தக்க வைத்துக் கொள்ளவோ அல்லது தரவுகளோடு தன்னை தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொல்லவே இல்லையே. பிரதமர் ராகுல் காந்தி பிரதமரை சொல்லுங்க, உங்க பிரதமரை டெலிபிராம்டர் எல்லாம் பேச சொல்லுங்க. அதுக்கு சார், ராகுல் காந்தி எங்கேயுமே டெலிபிராம்டர் யூஸ் பண்றது இல்ல, நம்ம டெலிபிராம்டரை வச்சு தான் படிக்கணும். பிரதமர் கட்டாயமா ராகுல் காந்தி கூப்பிட்டா பிரதமர் போய் பேசணும்னு அவசியம் இல்ல சார். நீங்க எல்லாரும் போறவங்க வாரவங்க என் கூட டிபேட்டுக்கு வாங்கன்னு சொன்னா நாங்கெல்லாம் வந்துடணும்னு அவசியம் கிடையாது. அதாவது ராகுல் காந்தி அவர்கள் அழைப்பதற்காக பிரதமர் நரேந்திர ஆனந்த் இவரு ஐநாதன் குறிப்பிட்டது போல பிரதமர் செய்யறது அப்படின்னு மாற்றக்கூடிய முயற்சியா இல்ல செல்வமும் நம்ம ரமேஷ் சேதுராமன் குறிப்பிட்டது போல இது வந்து ஒரு முழுக்க இது ஒரு ஆன்மீகம், அவர் வந்து வயசாயிடுச்சு, ஒரு
போய் அமைதியை விரும்புகிறாரு, ஒரு துறவரத்தை விரும்புகிறாரு, அதற்கான முயற்சி அப்படி எடுத்துக்கலாமா, இல்லை இதுக்குள்ளே வேறு அரசியல் இருக்கா? ஃபஸ்ட்டு மோதி பாறைன்னு ஒரு சொன்ன போது கொந்தளிச்சாங்க. இவங்கள்லாம் ஃபஸ்ட் எலெக்ஷன் இப்போ மறந்துட்டாங்க. சர்தார் பட்டேலில் முதல் எலெக்ஷன் போது என்ன சொன்னாங்க, சர்தார் பட்டேலில் மறந்துட்டாங்க, நான் செலவு வச்சேன்னு ஆரம்பித்தார். குஜராத்தில் காங்கிரஸ் காலத்துலேருந்து சர்தார் பட்டேல் கிரிக்கெட் ஸ்டேடியம்னு ஒன்று இருந்தது. அதை புதுப்பிச்சுட்டு பட்டேல் பேர் எடுத்துட்டார், நரேந்தர் மோடி ஸ்டேடியம்னு வச்சார். உலகத்தில் அங்கே தான் இந்தியா தோத்துருச்சு. அது வேற இல்லைல்ல. அந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி, உலகத்திலேயே 2 பேருக்கு தான் உயிரோடு இருக்கிறச்சே அவங்க பேரை ஸ்டேடியமில் வச்சுக்கிட்டாங்க. ஹிட்லர் கூட பண்ணல அது. ஒன்று சதாம் ஹுசேனு, ஒன்று இவர். அதுவும் யார் பேரை வச்சுக்கிட்டாரு, நான் கடவுள் பட்டேல், நான் ஒரு 3000 கோடி வச்சு செலவு வச்ச பட்டேல் பேரில் இருக்கிற ஸ்டேடியமை நரேந்திர மோடி ஸ்டேடியம்னு மாற்றிக்கிட்டார். ஒரு சைடு அம்பானி எண்டு, ஒரு சைடு அதானி எண்டு. நான் என் நண்பர்கள் ஹம்தோ ஹமாரே தோ, ரைட்டா? ஸோ அதனால் இது மோதி பாறைன்னு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல ஆல்ரெடி பட்டேல் ஸ்டேடியமை நீங்கள் வந்து மோடி ஸ்டேடியமாக மாற்றிட்டீங்க. அதுக்கப்புறம் எங்கே சொன்னாருன்னு கேட்டோன்னே இப்போ அதை பற்றி பேசல அவர். இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னா, நீங்கள் இப்போ நம்ம ரிசல்ட்டுங்கிறது 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஆனால் இது வரைக்கும் எங்கே தெரியுது, கர்நாடகாவாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், அவங்க கோட்டன் நம்பின உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், ஹரியானாவில் இவங்க கவர்மெண்ட்டு மைனாரிட்டி. கவர்னர் வந்து ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸில் வந்து ஆல்ரெடி அந்த ஜே தேவிலால் பேரன் கேட்டார், துஷ்யந்த் சௌத்தாலா, நீங்கள் வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ணுங்கன்னு. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் கவர்னர் வாய மூடிட்டு இருக்கிறார். இது ஜனநாயகம். அதாவது 6 பேர் வந்து இருக்கிறவங்க இண்டிபெண்ட் எம்எல்ஏஸ் வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஹவுஸில் இன்றைக்கி அவங்க மைனாரிட்டியில் இருக்காங்க. இந்த எலெக்ஷன் பரப்புறது அது தெரியல. பாமவர் விவேகானந்தா எல்லாம் பேசுகிறாரு, நியாயம் தர்மம் எல்லாம் பேசுகிறாரு. துஷ்யந்த் சௌத்தாலா ஆல்ரெடி கேட்டார், கவர்னருக்கு லெட்டர் எழுதிட்டார், அவர் மைனாரிட்டியில் இருக்கார், நான் அவருக்கு அகென்ஸ்டாக ஓட்டு போட போகிறேன், நீங்கள் வந்து எது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு அசம்பிளியை கூட்டுங்கிறாரு. இவர் அசம்பிளியை கூட்ட முடியல. இன்றைக்கி யூடியூப் அது இந்த மாதிரி மீடியாவில், டிவி போடுற மீடியாவில் அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஹரியானாவில் பல இடத்துல ஜாட் ஏரியாவில் பிஜேபிக்காரங்களால் உள்ளே போக முடியல. போலீஸ்காரங்க கவர்மெண்ட் அவங்களுக்கு போலீஸ்கார பாதுகாப்போடு தான் உள்ளே போயிட்டுருக்காங்க. அதை ஜாட்டு மேலே அவ்வளோ ஜாட்டுகளுக்கு அவ்வளோ கோவத்தில் இருக்குது. அப்படி வந்து அந்த மாதிரி ஜனநாயகத்தை படக்குள்ள ஒரு சைடில் பட்டிகிட்டு இருக்கும்போது, இப்போது சண்டிகர் தனி சுப்ரீம் கோர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸரை வச்சு ஆப்புக்கும் காங்கிரஸுக்கும் போட்ட ஓட்டெல்லாம் சொல்கிறது 400க்குலாம் அப்போ வாய்ப்பே இல்லைன்றீங்க. அவரே அவங்களே இப்போ வந்தது. சரி, அவங்களோட ஆளுங்களே என்ன சொல்கிறாங்க, 400 இல்லை, தனி மெஜாரிட்டி. அப்புறம் இப்போ தனி மெஜாரிட்டியை விட்டுட்டு நாங்கள் தான் பெரிய கட்சி அப்படின்னு இறங்கிட்டாங்க. இப்போ 3 இன்சிடென்ட்ஸ் சார் சொன்னார். இப்போ ஒரு டெமோக்ரஸியில் என்ன ஆகும்னா, அமெரிக்காவாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், ஒரு ஆர்மி சீஃப் போகிறான்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஆள் சீஃப் ஆகிடுவார். பிரசிடெண்ட்டோட ஐஏஎஸ் ஆள் ரிட்டையர் ஆனால் அடுத்த ஆள் வரப்போகிறாரு. அதுக்கும் எலெக்ஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. எதுக்கு 1 மந்த் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கீங்க? இப்போ இவருக்கு அடியில் இருக்கிறவரும் 40-50 வருஷம் ஆர்மியில் எடுத்து பயிற்சி எடுத்து வந்தவர் தானே. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கி நேவல் சீஃபுக்கு 1 மந்த் எக்ஸ்டென்ஷன். ஏன்னா பிரவீன் சுவாமின்னு ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் இருக்கார், ஒரு காலத்தில் மோடிக்கு சப்போர்ட்டாக எழுதிட்டு இருந்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, வாஜ்பாயும் சேர்த்து சொல்கிறாரு, பாலிட்டிக்ஸில் ஆர்மியை யூஸ் பண்ணதே கிடையாதுன்னு. இப்போ இந்த விகே சிங்குன்னு இருந்த ஒரு பழைய சீஃபுக்கு சீட்டை கொடுத்து ஆர்மியும் பொலிட்டிசைஸ் பண்ணிட்டாருன்னு அவர் சொல்கிறாரு. ரமேஷ் சேத்ராமன் ஒரு காலத்தை ரொம்ப மதிச்சிட்டு இருந்த சுப்பிரமணியம் சுவாமி இன்றைக்கி மோதியை பற்றி என்ன சொல்கிறாருன்னு ரமேஷ் சேத்ராமன் சொன்னால் நான் கேட்குறேன். எய்தர் சுப்பிரமணியம் சுவாமி முட்டாளாக இருக்கணும், இல்லை மோதி தவறாக இருக்கணும். 2மே சரியாக இருக்க முடியாது. அன்றைக்கி வந்து சுப்பிரமணியம் சுவாமி மாதிரி ஒரு இன்டலெக்ட் கிடையாதுன்னு பல டிவியில் விவாதம் பண்ணவர். இன்றைக்கி சுப்பிரமணியம் சுவாமி மோதி தான் இருக்கிறதுலே மோசமான ஆளுன்னு சொல்லிகிட்ருக்காரு. அப்போது இவர் என்ன தெளிவுபடுத்தணும்னா, சுப்பிரமணியம் சுவாமி மோசமான ஆளாக, வயசாகிடுச்சு, மூளை குழம்பி போயிடுச்சுன்னு சொல்கிறாரா சுப்பிரமணியம் சுவாமிக்கு, இல்லை
மோடிக்கு இப்போ அவர் வாயாலே வெளில வந்துருச்சு, வயசாகிடுச்சு, துறவி ரிட்டையர் ஆகிறாரு. ரிட்டையர் ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கே ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போயிட்டுங்களேன். ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போனார்னா பார்லிமெண்ட் 2 வருஷம் 2 டேர்ம் பிரைம் மினிஸ்டர் இருந்ததுக்கு ஒரு பெரிய வீடு கொடுப்பாங்க, செக்யூரிட்டி கொடுப்பாங்க, பென்ஷன் கொடுப்பாங்க, ஆள் செக்ரட்டரி எல்லாம் கொடுப்பாங்க. நாங்கள் ஒன்றும் குறைக்க மாட்டோம். பழியே வாங்க மாட்டாங்க, யாருமே வாங்க மாட்டாங்க. நிதின் கட்கரி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ல என்ன சொல்கிறாங்கன்னா, தேவேந்தர் ஃபட்னவிஸை தூண்டி விட்டு இந்த 400 மேட்ருக்குள்ள நான் போயிட்டு வந்தேன். ரமேஷ் சேதுராமன் இவர் ஆனந்துக்கு பதில் வேணும், 400ல இருந்து இப்போ வந்து பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற அந்த லெவலுக்கு ஏன் குறைஞ்சிருச்சு பாஜக? சுப்பிரமணியம் சாமிக்கும் சேர்த்து சொல்ல, அதுக்கு சேர்த்து சொல்ல இன்னொன்னு கேட்டார்ல. முதல் விஷயம் சுப்பிரமணியம் சாமி நினைவுபடுத்துங்க. இல்லை சார் 400 இல்லைங்க, 400 இருங்க. ஏதான ஒரு டிபேட்ல நான் 400 வரும்னு சொல்லியிருக்கேன். அவரே சொல்லல, உங்களை சொல்லல, அவரு உங்களை சொல்லல, நீங்க சொல்றேன்னு சொல்லவே இல்லை தம்பி. அப்புறம் மோடி சொன்னாரேன்னு கேட்கிறேன். ரைட் சொல்றேன் இருங்க. அதாவது என்னன்னா ஒரு நிமிஷம் சார், நீங்க கூட தான் சொல்றீங்க நாளை இந்த 40 நான் சொல்லவே இல்லையே. எங்கேயா சொல்லி நான் மாத்தி பேசினா எடுத்துக்காதீங்க. ஒரே நிமிஷம், நான் சொன்னேங்கிறத நான் பேசுறேன். மன்மோகன் சிங் கடவுள்னு அன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் மன்மோகன் சிங் கடவுளுங்க. நான் வந்து நேற்று சுப்பிரமணியம் சாமி நல்லவன், இன்னைக்கு சுப்பிரமணியம் சாமிக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லலை. நான் அன்னைக்கும் சொன்னேன் மன்மோகன் சிங் 2014 உலகமே மன்மோகன் சிங் தவறும் போது மன்மோகன் சிங் கடவுள்னு சொன்னவன். இன்னைக்கும் மன்மோகன் சிங் கடவுளும் நான் 10 வருஷம் கழிச்சு அதே இடத்துல நிக்கிறேன். சுப்பிரமணியம் சுவாமி நீங்க டிபேட் பண்றது, சுப்பிரமணியம் சுவாமி சொல்றதை பத்தி பதில் சொல்லுங்க, நான் மாத்தி பேச மாட்டேன். அதே மாதிரி மன்மோகன் சிங் மாத்தி பேசினா அதையும் நான் கேள்வி கேட்பேன். பிரதமர் 400 சொன்னாரு, இன்னைக்கு பிரதமரோட இருக்கிறவங்க 250ங்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. எங்க ஒரு வாட்டி ஒரு நம்பர் தாங்க. நான் இப்படிதான் இந்திய கூட்டணிலையும் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். நான் வரேன், ஆனா உங்களுக்கு பதில் சொல்லாம நான் போறதுக்கு இல்லை. ஒரு நிமிஷம், முதல்ல ஃபர்ஸ்ட் இது திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவருடைய இத்தனை வருட கால அரசியல் இதுல பொருளாதாரமாக ஒத்துக்கிறீங்களா இல்லையா, வெளியுறவுத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக நீங்க சுப்பிரமணியம் சுவாமியோட அனுதாபியா இருந்தீங்களே, சுப்பிரமணியம் சுவாமி சொல்றது தவறா ரைட்டான்னு உங்களை கேட்கிறேன். ஒரு நிமிடம் இல்ல நீங்க சுத்தி வராதீங்க. சுப்பிரமணியம் சுவாமி சொல்றது ரைட்டா தப்பா, அது சுத்தி வரல சார். சார் ஒரு இல்ல சார், நான் பதில ஆன் சொல்றதுக்குள்ளே திரும்ப நீங்க கேள்வி சொல்லக்கூடாதுன்னு ஆசைப்படுறீங்களோன்னு எனக்கு தோணுது. ஆனால் அவர் தவறு நடக்கும்போது 2G போன்ற விஷயங்களை தவறு நடக்கும்போது அவர் அமைதியாக மௌனமோகன் சிங்காக அது அமைதியாக இருந்தாருங்கிற மட்டும்தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அடுத்த விஷயம், இங்க ஒவ்வொரு இதுலயும் சொல்லும்போது பிரதமர் பரப்புரை ஏங்க எல்லாரும் தான் எல்லா கட்சியிலையும் சொல்லுவாங்க 400 அப்படி சொன்னா தான் அட்லீஸ்ட் ஒரு 300 இது அச்சீவ் பண்ணுவோம், அதனாலும் தனி பெரும்பான்மை அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற நிலையில பாஜக இருக்கலாம். நான் வந்து இந்த ஒரே ஒரு கேள்வி, ஆனந்த் ஒரே ஒரு குறுக்கீடு, ஆனந்த் ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் தான், ஆனந்த் ஒரே ஒரு குறுக்கீடுறாரு. ரெண்டு இது மன்மோகன் சிங் தவறு பண்ணல, தவறு பண்ணது போது இவர் சும்மா இருந்தாரு. இவர் சொல்றாரு மணிப்பூரை பத்தி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க பிரதமரை தப்புன்னு இவர் சொல்லுவார். அப்போ மன்மோகன் சிங்னு சொன்ன போது பிரதமர் பண்ணது தப்புன்னு சொல்ல சொன்னாங்க. அதே மாதிரி நீங்க மறுக்க முடியாது. சுத்தி என்னுடைய இரட்டை நிலைப்பாடு இந்த 12 வருஷத்துல இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருக்கட்டும், மணிப்பூர் நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடாக என்னைக்கு இருந்தது கிடையாது. அதே மாதிரி சைனா ஸ்டேட்மென்ட் வாபஸ் வாங்கிக்கிறீங்களா? தமிழ்நாடு ஸ்டேட்மென்ட் வாபஸ் வாங்கிக்கிறீங்களா? நான் மன்மோகன் பகிரங்கமாக சொல்லியிருக்கேன், இதே மேடையில சொல்லியிருக்கேன். அப்போ ஆனந்த் சீனிவாசன் அவருடைய கருத்தை பெறுவாரா? எல்லாம் ஒரே நேரத்தில் பேசினா கேட்காது, சம்பந்தமெல்லாம் பேசாதீங்க. இல்ல ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் அவருடைய கருத்தை திரும்ப பெறுவாரா? ஏன்னா மணிப்பூர் விவகாரமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எனக்கு இன்னைக்கு இல்ல 12 ஆண்டுகள் நீங்க எல்லாம் எடுத்து பார்த்துக்கலாம், எனக்கு இரட்டை நிலைப்பாடு இருந்தது கிடையாது. மணிப்பூர் விவகாரத்திலே நான் தெளிவா சொல்லியிருக்கேன், மோடி தப்புன்னு ஒத்துக்கிறீங்க வேண்டும்னு நான் வந்து ரமேஷ் சேத்ராமன் ஒத்துக்கிறாரு. மோடி பண்ணது தப்பான, மணிப்பூர்லயும் சைனா மேட்டர்லயும் தப்பு பண்ணதா ஒத்துக்கிறீங்க. நான் எங்கேயுமே அது நீங்க அந்த மாதிரி தப்பு நடக்கும்போது காங்கிரஸ் தரப்புக்கு ஏன் நீங்க வந்து அந்த மாதிரி தப்பு நடக்கல, நீங்க தான் 10 வருஷம் ஆட்சியில நிலைப்பாடு எடுக்கிறீங்க. கேள்வி கேட்க ஆதாரம் இருந்தா, ஒவ்வொரு விவகாரம் ஆதாரம் இருந்தா மன்மோகன் சிங் தூக்கிற வைங்க. நான் ஏன் ஆதாரம் கொடுக்கிற மாதிரி பேசுறீங்க? 10 வருஷம் நீங்க தான் சார் ஆட்சி பண்ணீங்க, கோர்ட்ல கேஸ் நடத்துங்க, மன்மோகன் சிங் தூக்கி ஜெயில்ல போடுங்க. அதாவது எதிராளிகள் நேர்மையாக நியாயமாக ஒரு மினிஸ்டர் உங்களால கன்விக்ட் பண்ண முடியல. காங்கிரஸ்ல 10 வருஷம் ஆட்சியில ஒரு காங்கிரஸ் மினிஸ்டர் மேல உங்களால கேஸே போட முடியல.
ஒரு காங்கிரஸ் மினிஸ்டரை உங்களால கன்விக்ட் பண்ண முடியல. சரி சரி, நேரம் குறைவா இருக்கு, நேரம் குறைவா இருக்கு. உங்களுக்குலாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.